அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாவக்கீல் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் காதர் பாவா. அன்பு நண்பர்களே, ட்ரஸ்ட் NGO செயல்படுத்துவதற்கான ஐடியா பார்ட் 8. ஒவ்வொரு பார்ட்டாக சின்ன சின்ன ஐடியாவாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஒரு நியூவாக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படுத்தலான்ற ஒரு கான்செப்டை முன்வைக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு பிஸ்னஸ் மேனை மையப்படுத்தி, ஒரு பிஸ்னஸோடைய சப்போர்ட்டிவான ரோலை மையப்படுத்தி ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கான வீடியோ தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒவ்வொரு ட்ரஸ்ட்டும் ஒவ்வொரு நோக்கத்தை மையப்படுத்தி தான் நம்ம செயல்படுத்துகிறோம். அதன் அடிப்படையில் பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் நல்ல தங்களுடைய வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை நாலேஜ், அதாவது அடிப்படையான பயிற்சிகள் என்னென்ன, ஒரு வியாபாரத்தை எப்படி பண்ணணும், எப்படி ப்ரொமோட் பண்ணணும், அவங்களுக்கான அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அவங்களுடைய வியாபார ரீதியான ஒவ்வொரு நுணுக்கமும், அவங்களுக்கு தெரியாத எல்லா விஷயத்தையும் வியாபாரம் சார்ந்த எல்லாத்தையுமே அதுக்காக நீங்கள் முயற்சி செய்து அவங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து அவங்களுக்கான டெவலப்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வந்து வியாபாரியுடைய வாழ்க்கை, அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய கால சூழலில் வரக்கூடிய புதிய புதிய வாய்ப்புகள் என்னென்ன, இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் கொடுக்க முடிஞ்சுன்னா இந்த பிஸ்னஸ்க்கான மையக்கருத்தை வச்சு அழகாக வந்து ஒரு வியாபாரத்தை மையப்படுத்தி ஒரு பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்க முடியும். இந்த ட்ரஸ்ட் மூலம் வியாபாரிகளுக்கு, சிறு சிறு வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கு, நல்ல நாலேஜ் கொடுக்கறதுக்கு கான்செப்டை மையப்படுத்திக்கலாம். பெரிய பெரிய குரூப்லாம் இருக்குது இல்லையா, BNI, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி குரூப்பெல்லாம் வந்துட்டு பிஸ்னஸ்மேன்களுக்கு இதை தான் பண்ணுறாங்க. ஸோ இதவே வந்து ட்ரஸ்ட்டை அந்தந்த பகுதிகள் எல்லாருனாலையும் BNIக்கு போக முடியாது, எல்லாருனாலையும் ஒரு வேறு பிஸ்னஸ் ரீதியான விஷயங்களுக்கு போக முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு, சிறிய கடைகளில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க, அவங்களுடைய வியாபாரத்துக்கு என்னென்ன முக்கியத்துவம் தேவை, என்ன நாலேஜ், எதனால் வியாபாரம் வந்து கம்மியாகுது, இதுக்கு அவங்க என்ன செய்யணும், பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணணும், ஸோ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு சின்ன சின்ன கடன் உதவிகளும் இந்த ட்ரஸ்ட் மூலம் பண்ணலாம். அவங்களோட முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா வசதிகளுக்கான வாய்ப்புகளையும் விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தலாம். குறிப்பாக விழிப்புணர்வு. ஸோ ஒரு வியாபாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விழிப்புணர்வு இருக்கோ எல்லா விஷயமே நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும், யாரெல்லாம் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ, நாலேஜாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம ட்ரஸ்ட்டு சார்பாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த வியாபாரிகளுக்கு, அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தி தொடர்ந்து அவங்கள மெம்பர்களாகவும் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே போகலாம். இது ஒரு பெரிய ரோல். இந்த பிஸ்னஸ் ரீதியான இந்த ஐடியாவை மையப்படுத்தி ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நல்ல வெல்த்தாக மாறக்கூடிய சூழல் இருக்குது. எப்போ எல்லாம் அந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுதோ அந்த பிஸ்னஸோட டெவலப்மெண்ட்டுக்காக செயல்படக்கூடிய இந்த ட்ரஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படும். இதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கும், அந்த வியாபாரிகளோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அவங்க சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வியாபாரம் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, அந்த வியாபாரிகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், டக்குனு அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருது, அந்த நபர் அவங்க வந்துட்டு சில காரணத்தால் வியாபாரத்தை தொடர முடியாமல் போகுது, அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த ட்ரஸ்ட்டு சார்பாக அவங்களுக்கு உதவிகளை செஞ்சு கொடுக்கலாம். அல்லது ட்ரஸ்ட்டு சார்பாக அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளுக்கும், வசதிகளுக்கும், கல்விக்கும், மருத்துவத்துக்கும் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கலாம். இது மாதிரி ஐடியாக்களை யோசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா நிறைய கான்செப்ட், அதில் நிறைய விஷயம் இருக்குது. அந்த வியாபாரிகளை சார்ந்தே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு டீப்பான விஷயங்கள் இருக்குது. அதை ஆழமாக உட்காந்து நீங்கள் யோசித்து இந்த மைய கருத்தை ஃபிக்ஸ் பண்ணியே நீங்கள் தாராளமாக ஒரு ட்ரஸ்ட்டை அமைச்சு இந்த பர்டிகுலராக வியாபாரிகளுக்காகவே மட்டுமே ஒரு ட்ரஸ்ட்டை கண்டிப்பாக நல்லபடியாக லாங் டேர்மாக சக்ஸஸ்ஃபுல்லாக பொருளாதாரம் நல்ல ஒரு டொனேஷன் நல்ல மதிப்போடு வச்சு நல்ல டெவலப்மெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஐடியாவில், கான்செப்டில் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு யாரெல்லாம் இது சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களோ அவங்க வந்து இதை எடுத்துக்கலாம். நம்ம போடக்கூடிய கான்செப்ட் என்னென்னா, எல்லாருக்குமே எல்லா கான்செப்டும் டக்குன்னு ஒரு மைண்ட் செட் வராது. ஸோ சிலருக்கு ஒரு கான்செப்ட் பிடிக்கும், சிலருக்கு ஒரு கான்செப்ட் பிடிக்காது. யாருக்கு எந்த கான்செப்ட் பிடிக்குதோ அந்த கான்செப்டை பொறுமையாக நிதானமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக கொஞ்சம் பேப்பர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் அதை ஒரு ட்ரஸ்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணி தாராளமாக அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகலாம். இதனால் உங்கள் அந்த பிஸ்னஸ் ரீதியான ட்ரஸ்ட் மூலம் அந்த பிஸ்னஸ்மேன் எப்போயெல்லாம் வளர்கிறாங்களோ அந்த சுற்றி இருக்க மக்களும் வளருவாங்க, அவங்க குடும்பமும் வளரும், நாட்டுக்கும் நல்ல வரி ரீதியான வருமானங்களும் வரும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸாக ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஒரு இடமா இந்த பார்ட் இருக்கும், இந்த கான்செப்ட் இருக்கும். இந்த கான்செப்டை மையப்படுத்தி யாரெல்லாம் செயல்படுத்த முடியுமோ கண்டிப்பாக செயல்படுத்துங்கன்றதை சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்த கான்செப்டில் ஒரு சின்ன கான்செப்டில் அடுத்தடுத்து நம்ம பார்க்க இருக்கோம். நன்றி, வணக்கம்.